அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. இவன் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் நம்முடைய படைப்பாளராகவும் துதிப்பிற்குரிய ஒருவராகவும் சாட்சியாளராகவும் உண்மையாளராகவும் நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சக்தியான ஒருவராக இருக்கின்றார். அத்தகைய ஒப்பிடவே முடியாத ஒரே இரட்சகரை, எஜமானரை, ஒருவரை, புகழுக்குரியவரை, அரசரை, அதிபதியை, புனிதமானவரை, அமைதி நிறைந்த அந்த ஒருவரை, நம் அனைவரையும் நம்பிக்கையாளர்களாகிய நம் அனைவரையும் மன்னித்து காக்கக்கூடிய ஒருவர், என்றென்றும் ஜீவித்திருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய நம்முடைய மன்னிப்பாளராகிய நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை துதிப்பதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிந்து கொள்ளுதலில், புரிந்து கொள்ளுதலில் அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாக உள்ளது. அதே சமயத்தில் அந்த அத்தியாயத்துக்குள்ள அனைத்து வசனங்களும் 6346 வசனங்களை கொண்டதாக உள்ளது. அது நம்ம தொடர்ச்சியாக என்ன செய்யறோம், எல்லாம் கலந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு வசனங்களை பார்த்துக்கிட்டு வரோம். நமக்கு அல்லாஹ் எதனை கற்றுக் கொடுக்க நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக இந்த ஜும்மாவில் நாம் அனைவரும் ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த வாரத்தினுடைய ஜும்மாவில் நாம் பார்க்க போகிற சூறா, இன்ஷா அல்லாஹ் நம்ம ரேண்டமாக எடுக்கிறோம், பார்ப்போம். சூறா 38ங்கிறது சாத் அப்படிங்கிற ஒரு முத்திரை எழுத்து கொண்ட ஒரு சூறாவாக இருக்குது. குர்ஆன்ல நிறைய சூறாக்கள் இருக்குது, முத்திரை எழுத்து உள்ளது, முத்திரை எழுத்து இல்லாததுன்னு சொல்லி. அதில் 38வது அத்தியாயம் முத்திரை எழுத்து உள்ள ஒரு சூறாவாக இருக்குது. அதனுடைய தலைப்பும் சாத் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அரபி எழுத்துக்களில் இது ஒரு எழுத்து நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போது சாத்துனா என்ன, முத்திரை எழுத்துனா என்ன, இதோட விஷயங்கள் நாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அலிஃப் லாம் மீம் தொடங்கி நூனில் முடியுது. கடைசி முதல் முத்திரை எழுத்து 2வது அத்தியாயத்தில் பக்ராவில் தொடங்குது. அதுலேருந்து தொடர்ச்சியாக முடியும் போது 68வது அத்தியாயம் நூன் கலம் என்ற ஒரு அத்தியாயத்தில் முடியுது. மொத்த எழுத்துல இருக்கும், மொத்த எழுத்துல. அது மாதிரி இங்கேயும் 38 பார்க்குறோம் சாத் அப்படிங்கிறது. அப்போ இதோட விஷயம் என்னென்னா, இந்த சாதுங்கிற அத்தியாயத்தில் நிறையா இதில் சட்டங்கள் இருக்குது, வரலாறு இருக்குது, விஷயங்கள் இருக்குது, ஏவல் இருக்குது, தடுத்தல் இருக்குது, இல்லையா, பலவிதமான விஷயங்கள். அது எல்லாத்தையுமே ஒரு அரேபிய மொழியில் எழுதப்பட்டிருக்குது. அந்த அரபிய மொழி எழுதப்படும் பொழுது அதில் சாத்ங்கிற உள்ள சாத் எழுத்து உள்ள வார்த்தைகள் நிறைய இருக்கும், இல்லாத இது நிறைய இருக்கும். அதே சமயத்தில் இந்த சூழலை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த வார்த்தைகளில் எத்தனை சாத் இருக்குது அப்படி எண்ணி பார்த்தோம்னா அது ஒரு 19 மடங்காக இருக்குது. அதாவது உதாரணமாக 76 அப்படின்னா அது 19 மடங்கு, 95னா 19 மடங்கு, 57னா 19 மடங்கு, 3 19 57, 2 19 38 அப்படின்னு சொல்லி அது மல்டிபிள் பண்ணலாம். அது 57 விட்டா 76 தான் இருக்குமே தவிர 2க்கு மத்தியிலையோ இடையிலையோ வேற எந்த நம்பருமோ ஒன்று கூடவோ அல்லது ஒன்று குறையாவோ, அதாவது 58 இருக்காது, அதே சமயத்தில் 75 இருக்காது. மிகச்சரியாக 57 இருக்கும் அல்லது 50 அப்படி இருக்கும். நம்ம என்னங்கிறது அதை பார்ப்பது. அந்த அடிப்படையில் சாத் அப்படிங்கிறது ஒரு முத்திரை எழுத்து இருக்குது. இது எவ்வளோ பெரிய அற்புதங்கிறத நம்ம விளங்கிக்கணும். உதாரணமாக இப்போ தமிழில் நாம் ஒரு சட்ட புத்தகம் எழுதுகிறோம்னா அந்த சட்ட புத்தகத்தில் நிறைய வரலாறு விஷயங்கள், வரக்கூடிய விஷயங்கள், கடந்து விட்ட விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் எழுதுவோம். அப்போ அந்த தமிழ் எழுத்து உள்ள ஒரு அத்தியாயத்தில் ஒரு விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட எழுத்து எடுத்துக்கிறோமே, காணா அப்படின்னு எடுத்துக்கிட்ட அன்னைக்கு அந்த காணம் எத்தனை இருக்குன்னு பார்த்தா அந்த வரலாறுக்குள்ள 19 மடங்கா இருக்குது. எப்படி எழுத முடியுமா? அப்படியே ஒரு தமிழ்ங்கிறது நம்ம பேசுன வார்த்தை, அன்றாடம் புழங்கிட்டு இருக்கோம். புழங்கக்கூடிய வார்த்தையில ஒரு வேதத்தை இறக்குறதுங்கிறது. அப்போ காணா எப்போ எங்கெல்லாம் வரும்? இப்போ கண்டேன் அப்படின்னா காணா வந்துடுறாங்க. இப்போ கொண்டது அதுக்கு காணா வந்துடும் இல்லையா? அந்த காணா வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அது 19 மடங்கா இருக்குதுன்னா அது எப்படி செய்ய முடியும்?
உண்மையாகவும் இருக்குது, சட்டமாகவும் இருக்குது, அல்லாவுடைய வார்த்தையாகவும் இருக்கும் பொழுது அப்படி வந்து ஒரு மனித எடுத்தாலும் செய்ய முடியாது. கடவுளுக்கு எளிது, அவர் செஞ்சிருக்கிறாரு, அதை வச்சு நம்ம கடவுளுடைய வேதம்னு பார்க்குறோம். அப்படி அமைக்கப்பட்ட ஒன்றுங்கிறது சொல்கிறேன். அரபியத்து சொன்னால் புரியுதே இல்லையாங்கிறதுக்காகத்தான் இந்த தமிழில் சொல்கிறேன். உனக்கு நீ காணா ஒரு முத்தில் எழுத்து காணாவாக இருக்கட்டும், அல்லது ஒரு முத்தில் எழுத்து ஆணாவாக இருக்கட்டும், எத்தனை ஆணா வந்துடும் அதில் ஒரு கதையில், ஒரு வரலாறுல, ஒரு படிப்பினையில், ஒரு வேதத்தில் என்ன செய்ய முடியும்? நம்ம சொல்கிறது வார்த்தையோட கோர்வு இருக்குதுல்ல, வார்த்தையை மாற்றி எழுத முடியாதுல்ல உனக்கு. அதாவது அவர்கள் அங்கே சென்று வந்தார்கள்ங்கிறது அப்படிதான் எழுத முடியும். ஒன்று விட்டு எழுத முடியும். அவர்கள் அங்கே சென்று வந்தார்கள் 2 ஆணா இருக்குதா? இது வேற மாதிரி எழுதி ஒரு ஆணை ஆக்க முடியாது, அல்லது இன்னொரு வார்த்தையை போட்டு 3 ஆணை ஆக்க முடியாது. அந்த வார்த்தையை தான் எழுத முடியும். அப்படி எழுதப்பட்ட ஒரு வேதம் தான் இந்த குரானு. அதில் அந்த சாத் அப்படிங்கிற அத்தியாயத்தில் சாதை பற்றியால் தலைப்பு வச்சதுனால இது எத்தனை சாத்து எண்ணி பார்த்தோம்னா அதில் ஒரு 19 மடங்காக இருக்குதுங்கிறது ஒரு டேபிள் தனியாக இருக்குதுன்னு பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த முத்திரையத்தினுடைய விஷயம் பல கோணங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு கோணம் இதுவாக இருக்குது. தொடர்ச்சியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அல்லாஹ் எத்தகையும் சொன்னால் அவர் மிகுந்த அருளாளராகவும் இருக்கிறார். நம் மீது மிகவும் கருணை இருக்கிறதுனால தான் நாம் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்மளுடைய எது எப்போ என்னவோ முடிஞ்சிருக்கும். நாம யாருன்னு பார்க்க வந்திருக்கோம். நம்ம யாரு, நம்ம தன்மை என்ன, நாம் என்னமா நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. நமக்கு அளவு தீர்ப்பு பழகினாருன்னா நாம் அங்கே போய் எதிர்த்து வாதாட முடியாது. நான் எவ்வளோ யோக்கியமாக இருந்தேன், என்னையே எங்கே கொண்டு போட்டேன்னு எவனும் கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அவனே தெரியும் நாம் தகுதியானதான் வந்திருக்கோம் புரிஞ்சுக்கிடுவான். ஏன்னா அவனை பார்க்க விட்டுட்டாரல்ல இங்கே. இப்போ உன்னை போய் நீ பார்த்துட்டு வா அப்படி அனுப்பிட்டார். அதுதான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நமக்கு அவர் மிகவும் கருணையும் கிருபையும் உதவியராக இருக்கிறதுனால இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. இந்த வாய்ப்பு வந்து வெளிமதிக்க முடியாதது. எத்தனை கோடி நம்பர்ஸை சொல்ல முடியாது. அதை கொடுத்தாலும் இந்த சான்ஸ் திரும்ப கிடைக்காது. நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது. இங்கே நம்ம அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு தொடங்குற எப்போ காலை ஃபஜ்ர் எந்திரிக்கும் போது பிஸ்மில்லா சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம், எந்திரிக்கிறோம், ஃபஜ்ர் தொழுகிறோம், திக்ர் செய்கிறோம், தியானம் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், அல்லாஹ்வுடைய நினைவு கூர்ந்து திரும்பவும் நம்ம என்ன செய்ய நம்முடைய பணிகளை ஆரம்பிக்கிறோம். இப்படி நம்ம வாழ்க்கை முடிச்சதுன்னு தொடங்கிடுது. திரும்ப எப்போ முடியுது? அன்று இரவு முடியுது. எப்போ நம்ம திரும்ப தூங்க போகிறோமோ, இரவாக இருந்தாலும் சரி மதியமாக இருந்தாலும் சரி, திரும்ப தூங்க தொடங்கிட்டோம்னா வாழ்க்கை அங்கே முடியுது. அந்த இடத்துல திரும்ப முடிக்கும் போது தொடங்குது. இப்படி அன்றாட நமக்கு ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்குறாரு. தினந்தோறும் நாம் வந்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். தினந்தோறும் நாம் வந்து உயிர் எழுப்பப்படுறோம். தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டால் நாம் விழித்தெழுந்துட்டோம். நம்ம விழித்து எழவில்லை என்றால் நம்ம எழுப்பப்படலை. நிறைய உயிர்கள் அல்ல சொல்கிறார்ல, தூக்கத்திலே மரணம் இருக்கும், பிரயாணத்தில் மரணம் இருக்கும், திடீர்னு மரணங்கள் ஏற்படும், சொல்லவே முடியாது, அறிகுறியே இருக்காது, மூச்சு கடலில் வந்தால் மரணம் வந்துடும். இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை முடிக்கப்படுது நம்ம பார்க்குறோம். அதில் வயசுலாம் காரணம் இல்லை இல்லையா? எல்லா விதமான வயசானவங்க தான் சாவாங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. எந்த வயசும் பிறந்த குழந்தை கூட இறக்குது. அதனால் வந்து அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆக நம்முடைய வாழ்வு அன்றாட நம்ம முடிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. ஆனால் நிரந்தரமான ஒரு மரணம்ங்கிறது நமக்கு இருக்குது இல்லையா? நம்ம இந்த உலகத்தில் மரணிக்கிறோம், அது ஒரு மரணம் இருக்குது. அந்த மரணத்திற்கு பிறகு உயிர் தெழுப்புதல் இருக்குது. அந்த உயிர் தெழுப்புக்கு அப்புறம் என்ன இல்லை? இன்னொரு வாழ்வு இல்லை. அங்கதான் கோடான கோடி நீ கொடுத்தாலும் வாய்ப்பு கிடைக்காது இன்னொரு வாழ்வுக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அவர் நம்ம அல்லாஹ் சொல்றான். அவர் தன்னை பற்றி சொல்றாரு, மிக்க அருளாளர் கருணையாளர்ங்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எத்தகைய அருளாளர், நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன வழங்கியிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம கீழே எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு விஷயம் தெரியுமா? சில பேர் சலிச்சுக்கிறாங்கல்ல, என்னடா வாழ்க்கை கஷ்டம் நினச்சிக்கிறான். அவனுக்கு கீழே எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவனுக்கு 2 கை இருக்குது, கால் இருக்குது, பார்க்கக்கூடிய கண் இருக்குது, கேட்கக்கூடிய செவி இருக்குது, சிந்திக்கக்கூடிய திறன் மூளை இருக்குது, நல்ல மனங்கள் இருக்குது. எல்லாம் இருந்தும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு அவன் யோசிக்கிறான்னா அவன் வந்து அவனுக்கு கீழே உள்ளவனை பார்க்கல. கை இல்லாதவன் வாழ்கிறான், கால் இல்லாதவன் வாழ்கிறான். தொழுகைக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் இருக்குதா? எந்த காரணம் சொல்ல முடியாது. எனக்கு 2 கால் இல்லாத சொல்ல முடியாது. அவனும் தொழுதுட்டு தான் இருக்கான். படுத்த நிலைமையிலும் தொழுவலாம். உடல் இயக்கம் இல்லையா? கண்ணை பொத்தி முழிக்க முடியுதா? இமைகள் கடைசியாக நமக்கு வேலை செய்யும். அந்த இமையால கொண்டு நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி நினைச்சு சொல்லலாம். அப்படி ஒரு வழங்கிய மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாம். அந்த அடிப்படையில் மனிதனுக்கு ஏராளமான கருணையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதை பற்றி நம்ம அல்லாஹ் திருப்தி கொள்ளணும். அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறாரு. ஏன்னா நம்ம கீழே உள்ள பார்த்தா தானே நாம் வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். தர்மத்தை வாங்குற இடத்துல இருக்காங்கல்ல, நம்மகிட்ட வாங்குறவங்க இருக்கும்போது இருக்கிற இடத்துல செய்யறான். அப்போ அவனை விட நம்ம எல்லாம் சிறப்பாக்கி வச்சிருக்கிறாருல்ல, அது எவ்வளோ பெரிய காரணம். நம்ம கொடுக்கல, கொடுக்கிற இடத்துல எல்லாம் அவர் வச்சிருக்கிறார். நம்மள நாம சம்பாதிக்க எல்லாம் வச்சிருக்கிறார். நம்முடைய தொழில் இல்லை, அந்த தொழிலை நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். செஞ்சுட்டு இருக்கிற எல்லாமே அப்படித்தான்.
எதுவுமே சுயமானது இல்லை, எல்லாம் அல்லாஹ் வழங்கி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், அல்லாஹ் பற்றி சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், திருப்தி இருக்கும். நாம் அல்லாஹ் திருப்தி கொள்ளும் போது அல்லாஹ் நம்ம திருப்தி கொள்வார். கடவுள் நம்ம எப்போ நம்ம அல்லாஹ் புகழும், எப்போ மிச்சுவோம், எல்லாம் நமக்கு நிறைவாக இருக்கும் பொழுது மிச்சுவோம். அவர் நல்லது தந்தாலும் கெட்டிருந்தாலும் நன்மையாக நினைப்போம். நமக்கு தெரியாது, நம்ம ஒரு துன்பம் நமக்கு நேரிடுச்சுன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு துன்பம் தந்துட்டாரோ அப்படின்னு. எதுக்கு தந்திருக்கிறாரு, அவரை பிரார்த்திப்பதற்கு, அவருடைய சரணடைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அது துன்பமே இல்லைன்னா நாம தறிக்கிட்டு போயிடுவோம்ல. எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? எல்லாம் மாறி மாறி வந்தா தான், இன்பமும் துன்பமும் வந்தா தானே. அல்ல உனக்கு எப்படி சொல்றாரு, உனக்கு ஒரு துன்பத்தோட இன்பம் இருக்கிறதுங்கிறார்ல, துன்பத்தோட இன்பம் இருக்குது. அது எல்லாம் என்ன நினைக்கிறோம், கல்யாணம் காட்சி ஒருத்தர் நினைக்கிறான்ல, திருமணத்தை பற்றி நினைக்கிறான், திருமணம். ஆனால் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அந்த வாழ்க்கையில் துன்பம் இருக்குதானே செய்யும். குடும்பம் கல்யாணம் பண்ண கஷ்டம் சில பேர் ஒதுங்கி இருக்கான், அது வேற. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறான், வாழ்க்கைனா டார்ச்சரு பிரச்சனை, அவங்களுக்காக நாம் உழைக்கணும், இப்படிலாம் பிள்ளைங்களுக்காக நாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது கஷ்டமாக நினைக்கிறான். ஆனால் அது இழந்தான்னா இன்பத்தை எப்படி அவன் அனுபவிப்பான்? இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு செஞ்சது எல்லாமே உபகாரம் தானே தவிர எதுவுமே என்னவா இல்லை, உபத்திரம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்பிக்கையால் இருக்கிறோம். அந்த உளமார்ந்த எண்ணம், வெறுமன பேச்சு இல்லாமல் அதை அனுபவத்தில் தான் நம்ம சொல்கிறோம். அந்த விஷயத்த எப்போ கஷ்டம் வந்தாலும் நம்ம அல்லாஹ்ட்ட போய் சரணடைகிறோம்ல, அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அது இல்லைன்னா அவ்வளோ பெரிய பிரார்த்தனை பண்ண மாட்டோம்ல. நம்ம அப்போ பிரார்த்தனை பண்ணுவதற்கு நமக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை நம்ம கொடுக்குறாரு. அது அல்லாஹ் நெருங்குவதற்கு நமக்கு வாய்ப்பாக இருக்குதுங்க தவிர அல்லாஹ் நமக்கு எப்போவுமே நமக்கு கஷ்டத்தை நாடுறது இல்லைங்கிறத அவருடைய அருளையும் கிருபையும் கூட நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். தொடர்ச்சியாக சாத் அப்படின்னு தொடங்குது. மேலும் சான்றை கொண்டிருக்கின்ற இந்த குர்ஆன் அப்படிங்கிறது சொல்றார். சாதம் தொடங்கிட்டு இந்த சாதை கொண்டு சான்றை கொண்டு, சாட்சியை, அது சான்றை கொண்டுன்னா அற்புதத்தை கொண்டு, ஒரு தெளிவான அத்தாட்சியை கொண்டிருக்கின்ற இந்த குர்ஆன், இந்த குர்ஆன் தான் அதை கொண்டிருக்குதுங்கிறார். குர்ஆன் முழுக்கவே நமக்கு அற்புதங்கள் இருக்குது. இப்போ முத்திரைத்துக்கு வச்சு நமக்கு அல்ல சொல்றாரு, அதை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ப மறுப்பவர்கள் ஆணவத்திலும் எதிர்ப்பிலும் மூழ்கிவிட்டனர் அப்படின்னு சொல்றார். நம்ப மறுப்பவர்களை சொல்ற ரெண்டு விஷயம் சொல்றார், ஆணவத்திலும் எதிர்ப்பிலும்ங்கிறார். யாரை பற்றி? நம்ப மறுப்பவர்களை பற்றி. எவன் கடவுளை நம்பலையோ ஏற்றுக்கொள்ளலையோ அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற தன்மையை சொல்றார். ஆணவத்திற்கு இருப்பாங்கிறார், எதிர்ப்புல மூழ்கி இருப்பாங்க, நல்ல விஷயத்துக்கு எதிர்ப்பா இருப்பான் அப்படிங்கிறது அல்ல சொல்றார். அப்ப இந்த இடத்துல ஆணவம் எதிர்ப்பும் யாருக்கு இருக்குன்னா நம்ப மறுப்போடு இருக்குங்கிற இந்த குணாதிசயம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நமக்கு ஆணவம் எப்போ வரும் தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆணவம் எப்படின்னு சொல்லுவான்? அவன் கடவுளை அறியாதவன்னு சொல்ல முடியும். எல்லாம் எப்படி தெரியும் நம்மளுக்கு? கடவுள் கற்றுக் கொடுக்காத ஒன்று நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம பழகிருக்கோம். இந்த பூட்டு இது இப்படி போட்டா பூட்டு இப்படி போட்டா நமக்கு தெரியும். எப்ப தெரியும்? நமக்கு சொல்லி கொடுத்து பழக்கப்பட்டிருக்கோம், அதனால தெரியும். ஒரு காட்டு வாசியை கொண்டு போய் ஒரு பூட்டை கொடுத்தா என்ன செய்வாங்க? அதை பார்த்து ரெண்டுமே கையில் கொடுத்தாச்சு, இது இப்படிதான் செய்யணும் சிஸ்டம் தெரியுமா? உனக்கு தெரியாது. இது என்ன இதுன்னு பார்த்துட்டு பார்த்து இப்படி செஞ்சா அது வரும் உனக்கு தெரியாது. உனக்கு நாம அன்றாட ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து புழங்கி இருக்கிறோம். கடவுள் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அதனால நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இது எப்படி புழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் தாப்பா போடுறோம், கதவு இல்லை, சாதாரண நார்மலாக இருக்கும், யாரும் பூட்டி திறந்துக்கிடலாம். அதுலேயே விமானத்தில் பயணிக்கும் போது அந்த பாத்ரூம் இதே மாதிரி இருக்காதுங்க, அங்கே வேற மாதிரி சிஸ்டம் இருக்கும் அந்த இடத்துல. அதை முதல்ல நம்ம செஞ்சு பார்த்துக்குருவோம். ஒரு ஃப்ளைட்டில் போனாலே இது எப்படி பூட்டி, நம்ம அடிக்கடி போகிற ஆளுக்கு பிரச்சனை இருக்காது. ரேராக போகிறவங்களுக்கு அவங்களாம் செஞ்சு முறை பார்த்துருக்காங்க, செய்முறை போட்டுருப்பா உள்ளுக்குள்ள இப்படி செஞ்சு போட்டுருப்பா. அதை அந்த சிஸ்டமாக இருக்குமே தவிர நார்மல் டைப்பாக இருக்காது அது. அது மாதிரி எமர்ஜென்சி நம்ம கூப்பிடலாம், மேபி உள்ள போய் மாட்டிக்கிட்டு செய்யலைன்னா அங்கே அதுக்கு அலாரம் இருக்கும், கூப்பிட்டா வருவாங்க, வெளியிலேருந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஆனால் அது வேற மாதிரி இருக்கும். நமக்கே அப்படி தடுமாட்டம் இருக்கும் பொழுது காட்டுவாசி எப்படி இருக்கும்? அது ஒன்றுமே தெரியாது இல்லையா? அப்போ நம்ம கற்றுக்கொண்டு இருந்திருக்கோம் அதில். அப்போ நமக்கு என்ன தெரியும்? எதுவும் நமக்கு சுயமாக தெரியாதுங்கிறது உண்மை. புரியுதா? நம்ம செஞ்ச வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம சோறாக்கு தெரியும், நமக்கு அதுக்காக குழம்பு வைக்க தெரியும். எப்படி கற்றுக்கிட்டோம்? வெறும் காட்டில் வாழ்ந்தால் தெரிஞ்சுக்க நம்ம மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் நமக்கு முன்னே உள்ளவங்க அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒன்று செய்கிறாங்க, பல சோதனை பார்க்குறாங்க, வெற்றி பெறுறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கூட இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தவிர நாமளே கண்டுபிடிச்சது இல்லை. அதை நாமளே ஒரு விதையை விரிச்சு அதை பயிர் வச்சு அதை அறுவடை செஞ்சு அதை அவிச்சு காய போட்டு அதை குத்தி நெல்லாக்கி இப்படியா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது எப்படி நடந்துட்டு இருக்குது பாரு அந்த விஷயம். அப்போ எல்லாம் நமக்கு தெரியுங்கிற பேச்சு என்ன? இப்படி ஆணவ பேச்சு. அது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். அது இப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டே தவிர நாம சுயமா அறிவு கொண்டு தெரிஞ்சுக்கிடல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல அதை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஆணவம் இருக்காது.
ஆணவம் யாருக்கு இருக்குதுன்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு தான். கடவுள் தான் எல்லாம் செய்யறாருங்கிறது ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆணவம் இல்லை. சரியா? சில பேர் பேச்செல்லாம் பேசுவான், ஏதாவது சொன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு ஆணவமான வார்த்தைகள். அதை மென்மேல வார்த்தைகள் சொல்ல முடியும் இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு வன்முறையான பேச்சு, ஆணவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம், கேள்விப்படுறோம். நம்மக்கிட்டே அந்த சமயம் வெளிப்பட்டுரும். எப்போ நம்ம கடவுளோட நினைவில் இல்லையோ, கடவுளை சார்ந்து இல்லையோ, கடவுளை மறந்து இருந்தோமோ, நமக்கும் அந்த திமிரான பேச்சு, ஆணவ பேச்சு வந்துடும். ஆனால் அதை நம்ம உணரணும். அதை கடவுளை சாரும் போது உணரணும், மன்னிப்பு கேட்கணும், திருந்தணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் அங்கே சரணடி இந்த ஒருத்தர் இருக்கிறாங்க நம்மளால் உணர முடியும். ஆக நம்ம மறுப்பவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஆணவத்திலும் எதிர்ப்பிலும் மூழ்கி விட்டனர். மூழ்கிய ஒருத்தரை கொண்டு வரது கஷ்டம். ஒரு நீர் மூழ்க தலை சொல்றாரு, தண்ணியில் மூழ்கிட்டான் அப்படின்னா தப்பிக்க முடியாத அளவுக்கு, மேல முடியாத அளவுக்கு மூச்சு தடவி அங்கே முடிஞ்சிருச்சு அவங்க கதைன்னு சொல்றாரு. நம்ம மறுப்பவருடைய கதை அதுதான். நம்ம மருத்துவனை பொறுத்த வரைக்கும் ஆணவத்தில் மூழ்கிட்டானா நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு எடுபடுமான்னு தெரியாது, அந்த அறிவு எடுபடுமான்னு தெரியாது, அவனுக்கு புரியுமான்னு தெரியாது, அது விளங்குவானான்னு தெரியாது. கடவுளை தடுத்து வச்சுட்டு பாரு. அவனை தகுதியான ஆன்மாவை இருந்தால் புரிய வச்சு நம்ம பக்கம் கொண்டு வருவார், சரியான பாதையின் பக்கம் கொண்டு வருவார். ஆனால் சரியான ஆன்மாவை நினைச்சுவார், அவனை புரிய விடாமலே அவன் மனங்களை முரட்டுத்தனமா இருதயங்களை என்ன செய்வார், அவர் கடினமாக்கிடுவார். ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது நம்ம வருத்தப்படுறோம்ல, நம்மளால செய்ய முடியல கூட மனம் கொஞ்சம் முகம் மாறுது இல்லை, முகம் சுளிக்கிறோம், முகம் மாறுது, நம்ம வருத்தப்படுறோம். ஏன்னா அது பார்க்குற நிகழ்ச்சி அநியாயமா இருக்குது, பார்க்கக்கூடிய காட்சி. அவனுக்கு அது கைத்தடி சிரிப்பான், ஜாலியா இருப்பான். ஏன்னா அவன் மனம் நம்மளும் ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாம் இறக்கத்தை வழங்கியிருக்கிறாரு, இலகுவாக்கியிருக்கிறாரு. பார்த்து நம்பிக்கை அடிப்படையில் நமக்கு செய்யறோம். அதை அவனுக்கு அது இல்லைன்னா அப்போ நம்ம வித்தியாசம் இருக்குல்ல, எல்லா மனுஷன்தான், ஒரே மனங்கள் தான், ஏன் அந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் ஆணவத்தில் மூழ்கி இருக்கிறான். அந்த மூழ்கில் இருந்து வெளியே வர முடியாது. அதே சமயத்தில் சத்தியத்தை எதிர்ப்பான். இப்படின்னு நல்லா ரெண்டு கேட்டகரி சொல்றாரு. நம்ம அடுத்த குத்துப்பாட பார்ப்போம். தூபு இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் அவரை மட்டும் நமக்கு, அவர் மட்டுமே கடவுளாக இருக்க தகுதியானவர் என்ற அறிவை வழங்கியிருக்கின்றார். நாம் அதை அறிவை கொண்டு உணர்வுபூர்வமாக அறிந்திருக்கின்றோம். அவரை தவிர யாருக்கும் சரணடைய மாட்டோம் என்ற ஒரு கொள்கை கோட்பாடிலே நாம் இருக்கிறோம். நமக்கு அது அல்லாஹ் முற்று முழுக்க நம்முடைய வாழ்நாளில் எந்த நிலையிலையும் சரிவிடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாரான்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்வை துவங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஆக இந்த சாத்ங்கிற சூராவினுடைய 2வது வசனம் நம்ம மறுப்பொருள் பற்றி அல்லாஹ் சொல்றாரு, அவங்க ஆணவத்திலும் எதிர்ப்பிலும் மூழ்கி விட்டனர். என்ன மாதிரி எதிர்ப்பு? உண்மையை சொல்லும் பொழுதெல்லாம் எதிர்ப்பான், சத்தியத்தை சொல்லும் பொழுதெல்லாம் எதிர்ப்பான். நல்லது நம்ம சொன்னோம்னா, ஒரு சாதாரண வீடு இருக்குது, இந்த வீட்டில் அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இருக்கணும், ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. இந்த இடத்துல கரண்ட் போனால் கூட வெளிச்சம் இல்லை, நம்ம அந்த இடத்துக்கு கை வச்சோம்னா அது பொருள் நம்மளை எடுக்க முடியும். அது எந்த நம்ம வீடாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், ஒரு லாட்ஜை திறந்தோம்னா இந்த இடத்துல தான் கட்டிங் பிளேயர் இருக்கும், இந்த இடத்துல தான் பிளேட் இருக்கும், இந்த இடத்துல தான் கத்திரி தெரியும். கரண்டே இல்லாமல் தொற்று மாதிரி எடுத்துருவோம். ஒரு ஆளாக பழகும் போதும் பல பேர் பழகினாலும் சிஸ்டம் இருக்கணும், இங்கே அங்கே இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பா இங்கே தான் இருக்கணும், கண்ணாடிக்கு மேலே நம்ம எடுத்து சீர்த்து வசதியாக இருக்கும். திரும்ப அங்கே வைக்கிற பழக்கம் இருக்கணும். ஒரு கதவு திறந்துருந்தா மூடி இருந்தால் திரும்ப நம்ம மூடி வைக்கணும். அதை அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி இல்லாமல் ஒருத்தர் தலை சீவுறாரு, சீப்பை தூக்கி உரமத்துக்கு போடுறாருன்னா நம்ம கேட்போம்ல, அதை கேட்டால் அந்த இடத்த வைங்க அப்படி சொன்னால் அப்போ என்ன பதில் சொல்ல தெரியுமா? அதுக்கு நான் தானே இதை கூட்டுறேன், நான் தானே பெருக்கிறேன், நான் தானே சுத்தம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சில பேர் சொல்லக்கூடிய நபரை நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறேன், நான் தானே செய்கிறேன், நான் வச்சுக்கிறேன். இது என்ன பேச்சு தெரியுமா? இது ஆணவ பேச்சு. இது இவனுக்கு சத்தியத்தை அதுதான் கல்லாங்க சொல்லும்போது சொல்ல எதிர்ப்புல மூழ்கி விட்டார்கள். நல்லது சொல்லும்போது கேட்கணும்ல. ஒரு இடம் இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் இலகுவா இருக்கும், தேட வேண்டியது இல்லைல்ல. ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு பொருள் ஒரு இடத்துல வச்சு தேடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது அப்போ நம்முடைய விஷயங்கள் காரியங்கள் எளிதா இருக்கணும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஒரு வீட்டுக்கு போறோம்னா அவங்க எப்படி பராமரிக்கும் அதை நம்ம பண்ணிட்டு வரணும். அதுதான் நம்ம முறைப்படி. அது வேற, அது நம்ம சொல்லி கொடுத்து செய்யறதுங்கிறது வேற. இல்லை ஒரு மேட்டு கிடக்குது, மேட்டை பீச்சில் நடக்கணும், தொடச்சி நடக்கணும். அதே பீச் சுருக்கி போட்டோம்னா என்ன அர்த்தம்? அது சரியா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது செய்யணும். நான் தானே துவைக்க போறேன், நான் தானே தூக்க போறேன் அப்படின்னு பேசினாங்கன்னா
அந்த பேச்சு வந்து என்ன பேச்சு? ஆணவ பேச்சு. அதுதான் நல்லா சொல்லும்போது அவங்க எதிர்ப்பில் மூழ்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள்லயே அப்படி இருப்பாங்க. சத்தியத்தை சொல்லும்போது எதிர்ப்பாங்க. அவன் அதில் மூழ்கிட்டான என்ன? அது வந்து மீள முடியாதுன்னு அர்த்தம். தடுப்பு வெள்ளம் ஒருத்தனை அடிச்சுட்டு போகுது, அவன் வெள்ளத்தில் மூழ்கிட்டான்பா அப்படின்னா அடுத்தது மரணம் தான் அவனுக்கு, இல்லையா? அந்த மாதிரி இங்க அல்லாஹ் சொல்றாரு. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆணவத்திலும் எதிர்ப்பிலும் மூழ்கி விட்டனர். யாரு? நம்ப மறக்கக்கூடியவங்க. கடவுளை யார் நம்பலையோ, கடவுளை யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க இந்த தன்மையில இருப்பாங்கன்னு சொல்றாரு. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி நம்ம நம்பிக்கை கொண்ட மக்களை ஆக்கி வச்சு அந்த ஆணவத்திலையும் எதிர்ப்பு இருந்து நம்மளை அதை காப்பாற்றிருக்கிறாரு. அப்பப்போ நமக்கு தூக்கும், ஆணவமோ அல்ல எதிர்ப்போ தலை தூக்கும். எல்லா சமயம் ஒரே சீராக இருக்கிறது இல்லைல்ல. பக்தி இருக்கும் பொழுது ஒரு மாதிரியா இருப்போம், பக்தி இல்லைன்னா வேற மாதிரி இருப்போம், இல்லையா? தனியா இருந்தா நம்ம அல்லாஹ் நினைச்சிட்டு சொல்லி இருப்போம். நாளைக்கு கூட்டா சேரும்போது கூத்தடிக்கும் போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் மாறும் அந்த இடத்துல. அப்போ அது நம்ம திரும்ப திரும்ப தொழுது நமக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு 5 வேளை சார்ஜ் ஏற்றுற மாதிரி அந்த வரும்பொழுது நம்ம சீராகும் அந்த இடத்துல. திரும்பவும் நம்ம தொழில் முடி திரும்பவும் அந்த கூத்தாடிட்டு இருந்தோம்னா அது அப்படியே தொடர்ச்சியா போனோம்னு சொன்ன அன்னைக்கு நம்ம மனது என்ன ஆகும்? இலகுவா இருக்காது, இறக்கம் இருக்காது, இறுகி போயிடும், கடினமாயிடும். நல்லது சொன்னா ஏற்றுக்கொள்ளாது, ரைட்டா? அந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு மரக்கட்டை இருக்குது, ஆணி அடிச்சா இறங்கும். அதில் அந்த மரக்கட்டை மாதிரி ஈர்கான கல்லாயிட்டா இறங்குமா? பாறை உடையுமே தவிர இறங்காது. தன்மை வித்தியாசம் இருக்குது இல்லை? அதுதான் அல்ல இறுகிய மனங்கன்னு சொல்றாரு. வேதத்தோடு நம்ம தூரம் போயிட்டோம்னா இது முன்னே வேதம் வழங்கப்பட்ட எப்படி ஆயிட்டாங்கன்னா இறுகிய மனங்கள் கொண்டவங்க ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. மனங்கள் இறுகிடுச்சுன்னா ஏறாது. நம்ம நினைச்சிட்டு இருக்க நம்ம ஒவ்வொரு ஆங்கில இருப்போம், புத்திசாலியா இருப்போம், வியாபாரத்தில் நல்லா இருப்போம், மார்க்கம் தெரியாது. ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நீதிபதி இருக்காங்க உலகத்திலேயே. அமெரிக்காவில் சொல்ல முடியாத தீர்ப்பை இந்தியாவிலேருந்து கூட்டி போய் சொல்ல சொன்னோம். இங்கேருந்து நீதிபதியை அங்கே திணறான். அந்த நீதிபதிக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியலை. சரியான நீதி சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. இங்கேருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு போய் அங்கே பேச வைக்கிறாங்க. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எல்லா மக்களும் திருப்தி ஆயிட்டாங்க, நீதியை ஏற்றுக்கொண்டாங்க அந்த நீதியை. அப்போ அந்த நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க உலகத்தில் அறிவாளியா அந்த மேலை நாடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அந்த மேலை நாட்டுக்கு அறிவு சொல்லக்கூடியவன் இங்கே இருந்து போய் சொல்லியிருக்கிறார். ஆனா அப்படி சொல்லக்கூடிய அந்த நீதிபதி கடவுளை அடையாளம் கண்டவரா அப்படின்னா அவரு அறிவுல தான் உயர்ந்திருந்தாரே தவிர கடவுளை காணுவதில், கடவுளை அடையாளம் காணுவதில் அவர் என்ன தப்பி இருந்தார். என்னன்னா அவர் கல்லை வணங்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார். கல் எப்படிப்பா தெய்வம் இருக்க முடியுங்கிற ஒரு சாதாரண அறிவு அவர்கிட்ட இல்லை பாரு. உலகத்துக்கே நீதியை சொல்லக்கூடிய அந்த நீதிபதிக்கு கல்லை வணங்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறார். அப்போ இந்த அறிவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது விளங்குது அவனுக்கு. அதனால இதில் அறிவா இருக்கிறவன் இது ஏற்றுக்கொள்ள நம்ம எதிர்பார்க்கவே முடியாதவன. சாதாரண ஆள் கூட ஏற்றுக்கொள்வான், அரசாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளல பாரு. நம்ம ஃபிரோன் வரலாறு பார்க்குறோம்ல, எப்படி இருக்கான் ஃபிரோன்? ஒரு வரல, அவன் ஒரு ஆட்சியாளரான். நாட்டை ஆட்சியாளர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது எவ்வளோ அதுக்கு ஆட்களை போட்டு என்னென்ன சிஸ்டமேட்டிக் வைக்கணும், எப்படி வச்சா நாம அரசாக இருக்க முடியும். நாம கொஞ்சம் தவறுனா அவன் தடி எடுத்தவன் நல்லதுக்காரன் ஆயிடுவான், மாறிடுவாங்க, நிலமாயிடும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு எகிப்துங்கிற ஒரு நாட்டை, பெரும் நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு எகிப்து இருக்கான். ஆட்சி செய்யக்கூடிய திறமை, அறிவு இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனு ஈமாங்கொள்ளல பாரு. ஆனா அவரு மூசா, அவரு அரசரா அதிபதியா ஒரு அந்த நாட்டினுடைய ஒரு பிரஜையா இருக்கிறார், அவ்வளவுதான். அவர் ஈமா கொண்டதா இருக்காரு. அப்படி என்ன விளங்குற மாதிரிலேருந்து நம்பிக்கை கொள்வதற்கு அறிகுறியெல்லாம் மேட்ரு கிடையாது. நம்ம அல்லாவுக்கு மிக தேடுறது, ஆர்வம் கொள்வது, சத்தியத்தில் இருக்கிறது, சத்தியத்தை தேடுறது, அதை நம்ம ஆன்மா காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது, நம்ம மீட்சி அடையணும், இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்கிறது நம்புறது தான் அதை நம்ம வழி நடத்துவோங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மறுப்பவன் இப்படி இருப்பான், நாம் அதில் இருந்து காப்பாற்றணும்னா அல்லாட்ட அப்பப்போ தள்ள காட்டும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்டு திருந்தணுங்கிறத இந்த வசனத்தில் பார்க்குறோம். அதுக்கு திருப்பி அல்லாஹ் சொல்றாரு, அவர்களுக்கு முன்னர் இந்த மாதிரி ஆணவம் கொள்றானா, எதிர்ப்பு இருக்கிறானே, அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்றார். அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்தொழித்து உள்ளோம், அவர்கள் உதவிக்கு அழைத்தனர் வீணாகங்கிறார். நீ வாழும்போது உனக்கு பலம் இருக்கு, சக்தி இருக்குது, இதை வச்சு என்ன செய்யறன்னா இந்த மாதிரி ஆட்டம் போடுற. எப்போ ஆணவம் வரும்? என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஆணவம் வரும். அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லாம் கடவுள் கொடுத்தது, அதை மறந்துடுவான். அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய கட்டிடமோ, அவனுடைய வருமானமோ, நிலையை இல்லாத இந்த விஷயங்கள் எல்லாமே கடவுள் கொடுத்தது. ஆனா அவனுக்கு ஒரு என்ன நினைச்சிட்டு இருப்பான், நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம சாவர வரைக்கும் போதும், இவ்வளவு கோடி சொத்து இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஒரு பூகம்பத்தை ஆட்டினா எல்லா கோடியும் மண்ணில் புதைஞ்சிரும். அந்த அறிவு அவனுக்கு இருக்காது. அவனுக்கு அந்த அறிவு வந்து அவன் ஈமா கொண்டுருவானே. அந்த அறிவு இல்லாத ஈமா கொள்ளாம ஆணவத்தில் அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தனை அவன் இருக்கிறான். அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்தொழித்து உள்ளோங்கிற ஒரு படிப்பினை சொல்றார். எல்லாம் அப்படி இருந்துட்டானா இந்த பூமியில் எப்படி அவன் சொல்லிட்டு இருந்தானுவோ நாங்கள் தான் பலசாலிகள்னு,
நான் எப்படி அழித்தோங்கிறது அல்ல சொல்றாரு தெரியுமா? அப்போ அது மாதிரி நம்ம ஆக மாட்டோங்கிறது என்ன உறுதி இருக்குது, என்ன கேரண்டி இருக்குது? எவ்வளோ கனமான கல்லில் கோட்டையாக இருந்தால் தான் என்ன? பூமி ஒரு ஆட்டினா ஒட்டு மொத்தம் நம்ம தலையில் விழுந்துருமே வீட்டுக்குள்ளுக்க. என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எப்போ ரோட்டில் இருந்தால் கூட பாதுகாப்பு இருக்குது. ரோட்டில் தூக்குறான்ல அவங்க கூட பாதுகாப்பாக தூக்கி முடிச்சிருவான். பூகம்பம் வந்த ஒரு பில்டிங்கில் உள்ளவனுக்கு கட்டிடத்தில் இடிபாடுல சிக்கி செத்து போயிடுவான். பாதுகாப்பு கிடையாது. நினச்சிட்டு இருக்கா அது பாதுகாப்பான வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை. நமக்கு அது என்ன இருக்குது? கடவுள் நாடினால தவிர நம்மளை யாரும் எதுவும் பாதுகாக்க முடியாது. கடவுள் நாடியதை தவிர எந்த துன்பமும் நமக்கு ஏற்படாது இல்லையா? அவர் தான் நம்மளை காக்கக்கூடியவராக இருக்கிறாருங்கிற நம்பிக்கை உண்டு நம்ம இருக்கிறோம். ஆக அவங்களுக்கு ஒரு படிப்பு நல்லா சொல்றாரு. அவருக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்து ஒழித்து உள்ளோம் அப்படிங்கிறத அவருக்கு சொல்றாரு. நமக்கு உண்டு எவ்வளோ செத்து போயிட்டான்ல, எவ்வளோ உருவாக்கி பார்க்குறவங்க பார்க்குறவங்கள எவ்வளோ கல்லும் கோட்டையும் குழிகளும் தோண்டி வாழ்ந்தவங்க ஆனால் உயிரோடு இருக்கிறான்னா அவ்வளோ பலசாக இருந்ததுனால செத்து போயிட்டான். ஆனால் என்ன செஞ்ச கடைசி நேரத்தில் அவன் கூப்பிடுறான் பாருங்க, அவருக்கு உதவிக்கு அழைத்தனர் அப்படிங்கிறார். ஆணவத்திலையும் எதிர்ப்பு இருந்துட்டு சாகும்போது உதவிக்கு அழைத்தனர். அல்லாஹ் சொல்கிறார் அதை வீணாகங்கிறார். வீணா அழைச்சான், அது எதுவுமே நடக்காது. நடத்து ஒருத்தன் போயிட்டான், ஐயோ கொய்யோன்னு கத்துறான், வகா என் கை சேதமேங்கிறான். கேட்குமா? என்ன பிரயோஜனம்? அது தீர்ப்பு வழங்கப்பட்ட முடிஞ்சு போச்சு. ஹூம்ஃபீகா ஹாலிதீன், என்றென்றும் அங்கே நினைச்சுவாங்க நினைச்சிருப்பாங்க அப்படி நம்ம அதை பார்க்குறோம் அந்த இடத்துல. அதனால் அவங்க கூப்பிடுறது வேஸ்ட். அது மாதிரி தான் இவங்க பலம் புரிஞ்சவங்க இருந்தாங்க, பல விஷயங்களை உருவாக்கினாங்க, செஞ்சாங்க. ஆனால் அந்த அல்ல அழிக்கும் பொழுது அவங்க வீணா என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க உதவிக்கு, அதெல்லாம் அவங்க உதவி செய்யலைங்கிறத சொல்கிறார். இந்த நிலைமை உனக்கு வராதுன்னு எப்படி நிச்சயம் இருக்குதுன்னு கேட்குறாரு. எதுக்கு இந்த படிப்படி சொல்கிறாருன்னா, இந்த நமக்கும் வரும். நாம் இன்னைக்கு ஒரு தொழில் செய்கிறோம், இது நிரந்தரமான இல்லை, எதுவும் நல்லா செய்வார். நாம் அவர் சரணடைஞ்சு சரியாக இருந்தோம்னா நமக்கு அவர் துன்பம் கொடுத்து ஒன்றும் இன்பம் காண போகிறது இல்லை, நம்ம சிறப்பாக வச்சுருப்பார். நாம் ஆணவத்திலையும் எதிர்ப்பிலையும் மூழ்கி இருந்தோம்னா நமக்கு அந்த சோதனை வரும் அப்படிங்கிறத நமக்கு பாடமாக சொல்கிறாரு. ஆக இந்த 3ஆம் வருஷத்து தொடர்ச்சியை நம்ம வரக்கூடிய வாரத்திலையும் வாய்ப்பு இருக்கும்போது பார்ப்போம். நமக்கு இந்த குரானில் சில வார்த்தை சின்ன வார்த்தை தான் நிறைய படிப்பினை சொல்கிறார். ஒரு சின்ன வார்த்தை நான் உனக்கு முன்னே எவ்வளோ அழிச்சிக்கலப்பா, ஒன்று அழிக்க எவ்வளோ நான் ஆகுங்கிறது கேட்குறேன். ஆது எப்படி அழித்தோம், தமூத் எப்படி அழித்தோம், ஃபிரௌனுடைய கூட எப்படி அழித்தோம், எவ்வளோ உதாரணம் இருக்குது. தண்ணியில் மூழ்கி அழிச்சிருக்கிறாரு, புயலை கொண்டு அழிச்சிருக்கிறாரு, வீசக்கூடிய காற்றுகளை கொண்டு அழிச்சிருக்கிறாரு, வெள்ளத்தை கொண்டு அழிச்சிருக்கிறாரு. பல நம்ம எப்பவும் பக்கத்தான் செய்யலாம். நம்ம பகுதியில் நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம், இன்னொரு பகுதியில் வெள்ளம் காடாக கிடக்குது, ஒரு இடத்துல சுனாமி நடக்குது. உலகத்து ஒரு மூலையில் ஒரு தப்பு விஷயம் நடந்து தான் இருக்குது, தண்டனைகள். இன்னைக்கு நம்ம டெலிகாஸ்ட் மூலமாக பக்கத்தான் செஞ்சுட்டு இருக்கிறத இல்லையா? அப்போ இது இங்கே நிகழாதுங்கிறது ஏதோ உறுதிகள் இருக்குதா? இல்லை, நமக்கு பக்கத்துலேயே கடல் இருக்குது. நம்ம பார்க்குற தூரம்னே ஒரு சின்ன கவுத்து தோட்டத்தில் செங்கல்பட்டு வரைக்கும் தண்ணி போயிடும். இவ்வளோ தூரம் வரான்னு சொல்ல முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. புரியுதா உனக்கு? அதனால் அந்த மாதிரி அல்லாஹ் எல்லா வல்லையும் உள்ள ஒருத்தராக இருக்கிறாரு. நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக ஏராளம் படிப்பினை தராரு. இந்த படிப்பில் நமக்கு நிறைவு வச்சு அல்லாஹ் நம்மளை என்ன செய்யணும், தொடர்ச்சியாக அவருடைய பாதையில் நடக்க வச்சு நம்மளை மீட்டுக்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த இம்மா நிறைய செய்வோம். வார்த்தையின் போல் வைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்ஸலாம்.